வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசானவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைத்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை வழங்குவாராக. இன்றைக்கு நாம சிந்திக்கக்கூடிய சிந்தனை பொருள், கால நேரம் வந்தா எல்லாம் கைகூடும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கடவுளுக்கு, தெய்வத்துக்கு காலம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டுங்க. காலமாக இருக்கக்கூடியவன் தான் கடவுள். யாராவது காலத்தை பார்க்க முடியுமா? அகலம் நீளம் இருக்குதா? எப்போதாவது காலம் இல்லாத நேரம் உண்டா? இல்ல. காலம் என்ற ஒன்றால் தான் இறைவன் எத்தனை ஆயிரம் கைகளை பிடித்து வைத்து கொண்டு வேலை செய்யறான் தெரியுமா? காலம்தான் எல்லா காரியத்தையும் முடிச்சு வைக்குதுங்க. அதனாலதான் காலம் என்று இயற்கைக்கு, தெய்வத்துக்கு ஒரு பெயர் உண்டு என்று அருள் தந்தை சொல்றாங்க. கல்கத்தால ஒரு அன்பர் வீட்டுல சுவாமிஜி தங்கியிருந்தாங்களாம். அவங்க குடும்பத்துல திடீர்னு திருமணம் கைகூடி விட்டதாம். அவங்களுக்கு 30,000 பணம் தேவைப்பட்டதாம். உடனடியா தேவைப்பட்டதாம். திடீர்னு திருமணம் கூடி விட்டதால அந்த குடும்பத்தினருக்கு பதட்டம் உண்டாயிடுச்சாம். அப்போ மகரிஷி அவங்க கிட்ட சொன்னாங்களாம், ஏன் இந்த பதட்டம்? திருமணம் நிச்சயமாகி போனா அதற்குரிய பணத்தை யார் நிச்சயம் பண்ணினானோ அவனே கொண்டு வந்து கொடுத்துடுவான். நீங்க அமைதியா இருங்கன்னு நம்பிக்கை கொடுத்தாங்களாம். 2 மணி நேரம் கடந்ததாம். சுவாமிஜி அவரோட மற்றொரு நண்பர் அங்க வந்தாராம். பெண்ணுக்கு திருமணம் கைகூடி விட்டது அப்படின்னு சொன்னாராம். அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்றது சரிதாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது. பெண்ணுக்கு திருமணம் பண்ணும்போது கவலை எதுக்குங்க அப்படின்னு கேக்குறாங்க சுவாமி. கையில 20,000 ரூபாய் தாங்க இருக்குது. மொத்தம் 45,000 ரூபாய் தேவையா இருக்கு. நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு என்னங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10,000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்களாம். மகரிஷியின் முன்பு அவங்க எல்லாரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்குள்ளேயும் உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. பகல் 12 மணிக்குள்ளாக 10,000 ரூபாயை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து விட்டார் மகரிஷியோட நண்பர். இந்த திருமணத்திற்கு நேரம் கூடி விட்டது. அப்படி 10,000 ரூபாய் வராம திருமணம் நின்னு போனது அப்படின்னா பணம் இல்லாம போனதாக நினைக்கவே வேண்டாம். அந்த திருமணத்திற்குரிய நேரம் வரல, அதனாலதான் பணம் வராமல் போனதே தவிர நேரம் வந்து விட்ட பிறகு நிற்பதே இல்லை அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களாம். இதத்தான் பெரியவங்க கால நேரம் வந்தா எல்லாம் கைகூடும்னு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இயற்கை எவ்வளவோ வசதிகளை நமக்கு கொடுத்திருக்குங்க. அந்த வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய அறிவையும் இயற்கை வழங்கி கொண்டே இருக்கு. வாரி வழங்கும் வள்ளல் தான் இயற்கை. அந்த அறிவை நம்பிக்கையுடன் பயன்படுத்தி காலத்தையும் நேரத்தையும் நாம தான் கொண்டு வரணுங்க. நம்பிக்கை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது. அதனால அருள் தந்தை சொல்லக்கூடிய இந்த இறைவனை பற்றிய, காலம் பற்றிய இந்த சிந்தனைய நாம ஆழமா நம்ம கருமையத்துல பதிவு செய்து கொண்டு நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வாழ்வதற்கு உதவி செய்வோமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க